என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். நிறைய பேருக்கு துன்பம் ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவோம்? நம்ம இன்ஸ்டாகிராம்ஸில் ரீல்ஸ் பார்ப்போம், இல்லை யூடியூப்பில் பார்ப்போம். எதுலேயோ ரீல்ஸை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு தான் நம்ம நினைப்போம். அப்போதைக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசியில் நம்ம தூக்கம் கெட்டு போய் நம்மளுடைய கண்ணு வலி எடுத்து அதுக்கப்புறம் பேட்டரி டவுன் ஆகிறது தான் மிச்சம். நம்ம துன்பம் காணாமல் போன மாதிரியே தெரியாது. துன்பம் வளர்ந்துக்கிட்டு தான் போகும். இப்போது இந்த துன்பன்றது மகிழ்ச்சின்றது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி வெயிலும் மழையும் மாறி மாறி வருதோ அந்த மாதிரி. ஆனால் நமக்கு அது புரியாது. நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது கொஞ்ச நேரம் தான் நீடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் துன்பம் மட்டும் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கிற மாதிரி தெரியும். இது ஏன்னா நம்மளுடைய மனக்குழப்பங்கள் தான். இப்போ சாதாரணமாக ஒரு துன்பம் வரும்பொழுது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஆஹா, இந்த துன்பம் நம்மளை அழுத்துது, அந்த இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நிறைய கற்பனைகளை செஞ்சுக்கிட்டு நமக்கு நாமே பாரத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிறோம். ஸோ இதுலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னு ஒரு வண்ணானுக்கு இந்த சந்தேகம் வரும். வண்ணான்னா துணி துவைக்கிறேன். அந்த ஊரில் அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும். எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது, என்னால் இதுக்கு மேலே பைசா சம்பாதிக்க முடியல, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, என் மனைவி வேறு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்ருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வர வேலைகளையும் இந்த துன்பத்தினால் பண்ணாமல் விட்டுருவான். அதனால் வருமானத்துக்கும் கேடாயிடும். ஸோ இவன் என்ன பண்ணுவான், இதை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு கேட்கும்போது ஒரு நண்பர் சொல்லுவார், இது போய் சாமியார் ஒருத்தர் வந்து அவர் ரொம்ப புத்திசாலி, அவர்கிட்ட போய் கேளு, அவர் ஏதாவது ஒரு உனக்கு பதில் சொல்லுவாருன்னும் போது இந்த ரெமெடிக்காக அவர்கிட்ட போவான். சாமி, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது, அதுலேருந்து வெளியே வர முடியல, எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னும் பொழுது என்னை மனசு ரொம்ப பாடுபடுத்துது, நீங்கள் தான் வழி காட்டணும் அப்படின்னும் போது இவர் ஒரு வெள்ளை துணியில் கரை படிஞ்சிருக்கும், பயங்கரமாக கருப்பு கலரில். சரிடா, இதை போய் தோச்சிட்டு வா அப்படின்வார். சரி, சாமியார் சொல்கிறாரு, அவர் சொல்கிறத நம்ம மீற முடியாதுன்னு சொல்லிட்டு போய் தோச்சிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துருவான். சாமியாரம் பார்த்துட்டு இல்லை சரியா வரல, போய் தோச்சிடுவான்னு இந்த மாதிரி 15 தடவை அவனை அதை துவைக்க சொல்லுவார். 15வது தடவை கொஞ்சம் சுத்தமாக வெளுப்பாயிரும். அப்புறம் அதை ஓரம் போட்டுட்டு, சரிப்பா சூப்பர் நல்லா பண்ணியிருக்க அப்படின்னும் போது அவன் சொல்லுவான், சாமி, என் துன்பத்துக்கு விட கேட்டேன், ஆனால் நீங்கள் துணியை துவைக்க தான் சொல்கிறீங்களே தவிர அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். ஏடா, இதுலேருந்து உனக்கு புரிஞ்சிருக்க வேண்டாமா? இந்த வெள்ளை துணியை நீ எத்தனை தடவை துவைச்ச? 15 தடவை துவைச்ச. இந்த வெள்ளை துணி தான், ஆனால் அழுக்கு எங்கேருந்து வந்தது? இந்த சுற்று வட்டாரத்துலேருந்து தான் அது மேலே அழுக்கு படிஞ்சுது. அப்போது இந்த வெள்ளையாக இருக்கிற துணி அழுக்கு படிஞ்சிருக்கு, இதை துவைச்ச உடனே துணி வெள்ளையாயிடுது. அதுபோல தான்டா நம்ம மனசும். நம்ம மனசுலேயும் நிறைய கரைகள் படிஞ்சிருக்கு. இந்த கரைகள்லாம் வெளியிலேருந்து வந்தது. ஆக்சுவலாக உன் மனசும் உன்னுடைய ஆன்மாவும் மைண்டு எல்லாமே சுத்தமானது. ஆனால் இதெல்லாம் வெளியிலிருந்து வந்த கரைகள், நீயா ஏற்படுத்திக்கிட்ட கரைகள். இந்த கரைகள் போகணும்னா என்ன பண்ணணும்? இந்த துணியை நீ 15 தடவை துவைச்சா மாதிரி உன் மனசையும் வெளுக்கணும். எதை போட்டு வெளுக்கணும்? பக்தின்ற ஒரு விஷயத்துலையும், நல்ல பண்புகள்ன்ற விஷயத்துலையும், நல்ல எண்ணங்கள்ன்ற விஷயத்துலையும் நீ வளர்த்துக்கிட்டினா உன் மனம் தன்னாலேயே சுத்தமாயிடும். அதனால தான் பெரியவங்க நமக்கு நிறைய விஷயங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்தியாக கோயிலுக்கு போகும் பொழுது அந்த கோயிலில் ஏற்படுற மாற்றங்கள் இதெல்லாம் வந்து நாம் தற்காலிகமான துன்பத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரு வடிகாலை கொடுக்கும். இந்த துன்பம் தற்காலிகம் தான், கண்டிப்பாக இறைவன் ஒருத்தன் இருக்கான், நம்ம துன்பத்தை அவன் பார்த்துப்பான், நம்ம கவலைப்பட வேண்டாம், பக்தியோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜபங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி ஓம் நம சிவா என்ற மந்திரத்தையோ ஏதோ ஒரு மந்திரத்தையோ நம்ம ஜபம் பண்ணும் பொழுது நம்ம மனசு லேசாகும். நம்ம மனசு அந்த சோப்பு மூலமாக தூய்மையாக ஆரம்பிச்சிடும். இதுதாங்க நம்ம மனசை வெளுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மனம் வெளுத்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், தூய்மையாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளை எந்த துன்பமும் அசைச்சு பார்க்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, துன்பங்கள்ன்றது வந்து நிரந்தரம் கிடையாது. எப்படி மகிழ்ச்சியும் நிரந்தரமாக இருக்கிறது இல்லையோ, துன்பமும் நிரந்தரம் கிடையாது. ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டே இருந்தால் காலத்துக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கா? இல்லை. அது திருப்பி குளிர்காலம் வருது, திருப்பி வெயில் காலம் வருது. அதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையும். இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு இருக்கிற மாதிரி துன்பம் ஒன்று இருந்தால் அதுக்கான வடிகால் நிச்சயம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த துன்பத்துக்கு தீர்வு தேடுறோன்னு சொல்லி பல விதமாக நம்மளை குழப்பிக்கிறோம். வேண்டாம், நீங்கள் பாட்டு உங்கள் பக்தியை செலுத்துங்க. உங்களுடைய மனதுக்கு தேவையான இனிமையான விஷயங்களை, நல்ல கதைகளை கேளுங்க, இறைவன் நாமத்தை சொல்லுங்கள், போதும். அதை செஞ்சாலே போதும். துன்பத்திற்கான வடிகால் தன்னாலேயே கிடைக்கும். அது நிரந்தரம் இல்லைன்னு நான் சொன்னல, அந்த மாதிரி அந்த துன்பம் எப்பொழுது எப்படி தீர்க்கப்பட வேண்டும் என்பதை இயற்கையே உங்களுக்கு சூழ்நிலையின் மூலமாக காட்டி கொடுக்கும். அதுவரை நீங்கள் ஜாலியாகவே இருங்க. நம்ம ஜாலியாக இருக்கிறது தாங்க பிறந்திருக்கோம். கவலையையும் துக்கத்தையும் சுமந்துட்டு இருக்க பிறந்திருக்கல, நாம் தான் அதை தலையிலேயே சுமந்துட்டு இருக்கிறோம். ஒரு ட்ரெயினில் ஏறும்போது எப்படி லக்கேஜை கீழே வச்சிடறோம் இல்லையா, தலையிலேயே சுமக்கிறது இல்லையா, அதுபோல தான் நம்ம துன்பங்களும். இந்த வாழ்க்கையில் நம்ம அதை தலையில் சுமந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஜாலியாக அதை இறக்கி வச்சுட்டு நல்ல பயணத்தை ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.